நீதிபதி நியமனம் தொடர்பாக வழக்கறிஞர்கள் சங்க பிரதிநிதிகளை சந்திக்க மறுத்த தலைமை நீதிபதியை கண்டித்து உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் இன்று நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது தலைமைச் செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்போம். ரமேஷ்குமார், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்களுடைய கோரிக்கை என்ன? அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் மொத்த நீதிபதிகளுடைய எண்ணிக்கை 60, அதாவது மதுரை உயர்நீதிமன்ற கிளையும் சேர்த்து. இதில் தற்போது 18 நீதிபதி பணியிடங்கள் காலியாக உள்ளன. இந்த ஆண்டு மேலும் ஒரு 5 நீதிபதிகள் படிப்படியாக ஓய்வு பெற உள்ளனர். இந்த நிலையில் தான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் தலைமையிலான மூத்த நீதிபதிகள் இந்த பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்டமாக ஒரு 9 நீதிபதிகளை அவர்கள் பட்டியலிட்டு அதற்கான உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்பும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். அந்த 9ல் 3 பேர் மாவட்ட நீதிபதிகள், மீதமுள்ளவர்கள் இந்த உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள். இப்படி இந்த சூழ்நிலையில் தான் வழக்கறிஞர்கள் அமைப்பு தலைமை நீதிபதியை சந்தித்து இதில் ஒட்டுமொத்தமாக 18 பதவியிடங்களும் உடனே நிரப்ப வேண்டும். அது மட்டுமல்ல, மற்ற சமுதாயம் தற்போதுள்ள நீதிபதி பதிவு வைத்துக் கொண்டிருக்கிற நீதிபதி அல்லாத மற்ற சமுதாயத்தினருக்கும் நீங்கள் பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களோட கோரிக்கை. இப்படி முதன்முறையாக இது தொடர்பாக தலைமை நீதிபதி சந்தித்து அவர்கள் கோரிக்கை வைத்தபோது தலைமை நீதிபதி என்ன சொன்னார் என்றால், 9 நீதிபதி பட்டியலை நான் முதலில் அனுப்பிவிடுகிறேன், பிறகு மீதமுள்ள பணியிடங்கள் தொடர்பாக உங்களது கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் நேற்று மீண்டும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தினோட பொதுக்குழு அவசரமாக கூடி, இல்லை 18 நீதிபதிகளும் ஒரே அடியாக நியமிக்க வேண்டும், அது மட்டுமல்லாமல் அனைத்து சமுதாயத்திற்கும் பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து ஒரு பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றி அது தொடர்பாக அதனுடைய தலைவர் பால் கனகராஜ் தலைமையில் தலைமை நீதிபதியை சந்திக்க சென்றனர். ஆனால் தலைமை நீதிபதி அதை சந்திக்க மறுத்துவிட்டார். நாங்கள் தீர்மானித்து விட்டோம், நீங்கள் உங்களை சந்திக்க முடியாது என்று தெரிவித்துவிட்டார். அதாவது அவர் உதவியாளர் மூலம் தெரிவித்துவிட்டார். எனவே இதை கண்டிக்கும் வகையில், அதாவது உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தை அவமதிக்கும் வகையில் தலைமை நீதிபதிக்கு நடந்து கொண்டதாக கூறிதான் இன்று நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் வழக்கறிஞர்கள் ஈடுபட்டுள்ளனர். நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தால் நீதிமன்ற பணிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது ரமேஷ்குமார்? சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தை பொறுத்தவரை உயர்நீதிமன்றங்கள், அது தவிர மாவட்ட செஷன்ஸ் நீதிமன்றங்கள், குடும்ப நல நீதிமன்றம், தொழிலாளர் நீதிமன்றம், கிட்டத்தட்ட 100கணக்கான நீதிமன்றங்கள் உள்ளன. கிட்டத்தட்ட நாள்தோறும் 7000 வழக்கறிஞர்கள் செல்கின்றனர். அப்படி பார்க்கும்போது இன்று அனைத்து வழக்கறிஞர்களுமே அந்த நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாரும் நீதிமன்றத்துக்கு செல்லவை. ஒரு சில வழக்கறிஞர்கள் மட்டும்தான் நீதிமன்ற அறைகளுக்கு சென்று நீதிபதிகள் முன்பு ஆஜரானார்கள். ஆனால் வழக்கறிஞர்கள் கும்பலாக சென்று ஒவ்வொரு அறைகளாக, அதாவது நீதிமன்ற அறைகளுக்கு சென்று கோஷங்களை எழுப்பி ஏற்கனவே வாதாடி கொண்டிருந்த, வாய்தா வாங்கி கொண்டிருந்த சில வழக்கறிஞர்கள் நீங்கள் ஆஜராகக்கூடாது, வெளியே வாருங்கள் என்று கோஷமிட்டனர். தொடர்ந்து அவர்கள் தலைமை நீதிபதி அறையை முற்றுகையிட்டு அங்கு அவருக்கு எதிராகவும் கோஷங்கள் எழுப்பினர். ஆனால் தலைமை நீதிபதி அசராமல் அங்கே தான் அமர்ந்திருந்தார். அவர் எழுந்து செல்லவில்லை. ஒரு சில வழக்கறிஞர்கள், அதாவது அரசு தரப்பு வழக்கறிஞர்கள், மத்திய அரசு வழக்கறிஞர்கள், தேர்தல் ஆணைய வழக்கறிஞர்கள், இந்த வழக்கறிஞர்கள் ஆஜராயிருந்தனர். ஆனால் ஒரு சில நீதிமன்றங்களில் வழக்குகள் வாய்தா மட்டும் நீதிபதிகள் வழங்கிவிட்டனர். பெரும்பாலான பணிகள், அதாவது 100க்கு 80% பணிகள் இன்று உயர்நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்டுள்ளது.